ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இந்த வியாழக்கிழமை இரவு உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் தொடங்கி இதோ 12வது மாதம், இந்த 3வது வாரத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். காலம் சமீபமா இருக்கிறது. நாட்கள் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுக்காக வாழ்வதும் தேவ வார்த்தையின்படி நடப்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. எனவே இந்த மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னர் இந்த உலகத்தின் இருளை அகற்றி ஒரு ஒளியை கொடுப்பதற்காக, பாவத்தை அகற்றி ஒரு பரிசுத்த வழியை காண்பிக்க, அழிவிலிருந்து விலக்கி அழியாத வாழ்வை ஜனங்கள் காண இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் என்பதையெல்லாம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷன் தெய்வீகத்தை இழந்தார், தேவனுடைய அன்பை இழந்தார், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார். அதனால வேதத்தில் படிக்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரன் வந்தார் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்த நோக்கம் இழந்து போனதை, இப்ப எதை இழந்தார்? தெய்வீகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை. இப்படி இழந்தது அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று இல்லாதபடிக்கு அவர் வந்து அவர் செய்த தியாகம், இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவன் மனிதனானார். தேவன் மனுஷனாய் வந்து ஜனங்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி அவர் வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். பரலோகத்துக்கு சென்ற தேவன் மீண்டும் வரப்போகிறார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டத்தில் மூழ்கி காணப்பட்டாலும் சந்தோஷமாய் இருந்தாலும் இருக்க வேண்டும். இன்னொரு அடுத்த ஒரு ஒலி உங்கள் காதுகளில் ஒலிக்க வேண்டும். என்ன தெரியுமா? அவர் வரப்போகிறார். இதைதான் வேத பாடமாக 2 தெசலோனிக்கேயரில் 1 தெசலோனிக்கேயர் படித்தோம். 2 தெசலோனிக்கேயரில் கூட அதை தான் நாம் படித்து வருகிறோம். கடந்த நாட்களில் அந்த தேவன் யார்? நீதியுள்ளவர் என்றும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். 9ஆம் வசனத்துல கூட, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய், பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் மூலமா அவர் மகிமைப்படுகிறார். எப்பொழுது? அவருக்காக வாழும்போது. நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே. அப்போ பவுல் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்ட போது சொன்ன வார்த்தையை அவங்க விசுவாசித்தார்கள். உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அப்போ ஆண்டவர் வரப்போகிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் வந்தார் அல்லது பிறந்தார் எருசலேமில் பாலகனாய். இப்ப அவர் பாலகனா பிறக்கல. அந்த நாளை நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப நாம சிந்திக்க வேண்டியது, அவர் வரப்போகிறார். வந்து அவர் செய்யக்கூடிய காரியம் நிறைய இருக்கிறது. அந்த நாள் வரும்போது இப்படியே தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் வசனத்தில், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். யார்? தேவ வார்த்தை யார் கேட்கல? தேவனுக்கு யார் கீழ்ப்படியவில்லை? அவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று கடந்த நாட்களில் குறிப்பிட்டோம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நம்முடைய தேவனும், அவர் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவும். நம்முடைய தேவன் யார்? அவர் பிதாவாகிய தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார்? வார்த்தையாய் வெளிப்பட்டவர், குமாரன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாரா? அவர் அளிக்கும் கிருபையின்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் அவர்கள் கிருபை, அவர் அளிக்கிற கிருபை என்னவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. திரும்பவும் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவ நாமம் மகிமைப்படணும், அறிந்தவர்கள் அறிவிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ அவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டு 12ஆம் வசனம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும். அப்ப நம்முடைய தேவன், இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு. திரும்பவும் சொல்றாரு, நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, இதுக்கு நம்ம தகுதி இல்லை. நம்முடைய அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லை. நம்ம அவரை அறியாம இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு அந்த மகத்தான கிருபை கிடைச்சிருக்கு. அவர் நமக்கு தகப்பனாக, அவர் நம்முடைய தேவனாக நாம் அறிக்கையிடுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்தார், இருளிலிருந்து அழைத்தார், உலகத்திலிருந்து பிரித்தார், அடிமைதனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆண்டவர் இப்ப அழைத்தார் ஒவ்வொருவரையும். அழைக்கப்பட்டவர்கள் எங்கிருந்து அழைத்து என் நிலையில் நடத்துகிறார் என்பதை உணர்ந்து அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டுமாம். பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையில் உள்ள மக்களுக்கு அவர் குறிப்பிட்ட வார்த்தைகளை தொடர்ச்சியாக நீங்கள் படித்து பார்க்கும்போது அவருடைய வருகை முக்கியப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தில் இருக்க வேண்டும், அவருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும், அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் வருகையில் காணப்பட வேண்டும். அப்ப இவருடைய வேண்டுதல் எல்லாம் என்ன? ஒருவரும் கைவிடப்பட்டு கூட விட்டுவிடக்கூடாது, ஒருவரும் தெய்வீகத்தை இழந்து விடக்கூடாது. அப்ப 2 காரியம்தான். ஒன்று, இதை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இதற்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை உணர்ந்து, ஒருபுறம் முதல் வருகைன்னு சொல்லலாம், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அதே நிலையில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையை குறித்த சிந்தனையோடு பரிசுத்தம் அடைவோம், வாழ்க்கையை காத்து கொள்ளுவோம், ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம், எப்பொழுதும் விழிப்பாய் இருப்போம், கர்த்தருடைய வருகையில் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீங்க உள்ளத்திலே பிறந்திருக்கிறீர், அதையும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அதே நிலையில் வருகை சீக்கிரம் இருக்கிறதினால் அந்த வருகையில் காணப்படுவதற்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட உதவி செய்யும். ஆண்டவரை, வெறுமனே இந்த வார்த்தை அல்ல, நம்முடைய மக்கள் உமக்காக வாழ்ந்து காட்ட கிருபைதாரும். எங்கள் பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வசனம் என்ன கேட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும்.